என்ன டியூட் உஜாலா இருக்கா ஆள் என்ன சொல்லுது? யாரு? நான் உஜாலா இருக்கேன். ஏன்டா அவன் ஒண்டி கட்டையா இருந்திருக்கலாம், அப்பா அம்மா பார்த்து வச்ச பிள்ளைய கட்டிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஏன்டா லவ் பண்ணன்னு இருக்கேன். எல்லாரும் இந்த மாதிரி சிங்கிளா இருக்க முடியுமா டோட்? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் டோட். இவன் ஒருத்தன்டா சும்மா சிங்கிள்ன்ட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? மச்சான் உன் ஆளோட ரூம் நம்பர் என்னடா? அவ நம்பர் வந்து ரூம் நம்பரு மச்சான் 123டா. எப்படிடா? கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல அஜிகிலா சப்போட்டா. அதை விடு, உன் ஆளோட ரூம்மேட்டு குட்டையா சிவப்பா சுருட்ட முடியா அவ பேரு? மச்சான் அது ஸ்வேதா. போடாங். நீங்க பேசி கழிச்சதெல்லாம் போதும், வாங்க கேண்டீன் போவோம். ஏன் கேண்டீன்ல யாரும் ஆளுன்னு கூப்பிடறாளா? இல்ல மச்சான், வா மச்சான், பசிக்குது. அட ஏன்டா நீ வேற. Pikachu? 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 நம்ம சாங் கேட்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது என்னன்னு பார்ப்போம். யார் அது? ஹாய் ஹருண், யுவர் பேட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யூ ஹேவ் டு டூ அ ஒர்க் ஃபார் மீ, கேட்ச் யூ சூன். யாரா இருக்கும்? எவனோ கலாய்க்கிறான் போல, கட் பண்ணிடுவோம் சும்மா. ஹலோ சொல்லுங்கள், நான் தான். ஆ அஜி என்னடா? மச்சான் அவன் வாங்க மச்சான். யாரு உங்க ஆள்? அனுவா? அதெல்லாம் இல்லை, யாரோ காலேஜ் 4 மெசேஜ் யாரா அனுப்புறா? கால் பண்ணியிருக்காங்க. பாருடா, என்னடா இப்பெல்லாம் அனுப்புறாங்க? எனக்கு தெரியல மச்சான், தெரியல, இது மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா அருண், இந்த வருஷம் ஆர்லியக்கு ஏதாச்சும் பண்ணலாம்டா. 2 வருஷமா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு தான் சொன்னோம், ஒன்றுமே பண்ணல. டேய் சொல்லு ஜி. உன்னதான்டா. இல்லை ஜி. என்னடா ஒரு மாதிரியாவே இருக்கா? இல்லை ஜி, நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. இப்போ வேறு அண்ணன் நம்பரும் வந்துச்சு, என்ன மாதிரி இருக்குடா? டேய் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணுவானுங்கடா, நீ ஏன்டா சீரியஸாக எடுத்துக்கிற? இல்லை ஜி, அவன் பேசின விதமே இங்கே பாருடா ஜி, அவன் கால் பண்ணுறான். என்ன பண்ணலாம் ஜி? டேய் அட்டன் பண்ணி பேசுறா. அஜி நீ பயமா இருக்குடா. டேய் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி பேசுறா. ஹலோ டேய் என்னடா சொல்றான்? அஜி காசு கேட்குறான் அஜி. எதுக்குடா? ஒரு 10,000 ரூபாய் டே பண்ண முடியுமா உன்னால? எதுக்குடா அவ்வளோ பணம்? யாருக்குமே தெரியக்கூடாது நினச்ச விஷயம் இவனால தெரிய வந்துருக்கும்ல. என்னடா அது விஷயம்? அஜி கேட்காத, நான் சொல்கிறேன், 10,000 ரூபாய் மட்டும் ரெடி பண்ணிப்பேன். நான் தந்துடுறேன், திருப்பி தந்துடுறேன். 10,000 ரூபா எப்படா உடனே ரெடி பண்றது? யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? இரு தீபக் கேட்டு பார்க்கலாம். ஹலோ தீபக், நான் அஜி பேசுறேன்டா. ஒரு 10,000 ரூபா அவசரமா வேணும்டா, ரெடி பண்ண முடியுமா? எனக்கு இல்லடா, அருண்டா ரெடி பண்ணணும்டா, திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றான்டா. சரி கொடுத்துட்றியா? என்ன சொன்னா? கொடுத்துட்றானா? பாலாட்டையும் செல்வாட்டையும் கொடுத்துட்றானா? வெயிட் பண்ண சொல்கிறான். சரி இரு வெயிட் பண்ணுவோம். எங்கடா அவங்கள காணா? இதோ வந்துடுவாங்கடா, இருடா. டேய் டைம் என்னன்னு பாரு. 4:40. என்னடா அவனுங்களை என்ன காணா? இதோ வந்துட்டானு பாரு. இந்த மச்சான் தீபக் கொடுக்க சொன்னா. ஓகே ஓகே பை மச்சான், பை. பாய் அருண். டேய் யாரா அவன்? எதுக்குடா அவன்கிட்ட பணம் கொடுக்கணும்? அவனை எப்படா கண்டுபிடிக்கிறது? யாரோ ஹெல்மெட் போட்டு வருவானாடா ஜி. இதோ அங்கே வரானே, அவனான்னு பாரு. ஆமாம், அவனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் யாரா நீங்க? எதுக்குடா பணம் கேட்குறீங்க? டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஹலோ
டேய் என்னடா அருண் சொல்கிறான்? அஜி திருப்பி காசு கேட்குறான் அஜி. திருப்பி வேணுமா காசு? டேய் மறுபடியும் காசு கேட்குறானா? ஏதோ பெரிய பிரச்சனைடா. சொல்கிறா என்னன்னு பிரச்சனைன்னு. இது வேற எங்கேயும் போய் முடிய போகுது. சரி வா பார்த்துக்கலாம் வா. இங்கே வந்து பேசணும் வா. என்னன்னு சொல்கிறா? வாடா பார்த்துக்கலாம் முதல்ல. வா வா. அஜி அவனை கண்டுபிடிக்க ஏதாச்சும் ஒரு வழி சொல்கிறா அஜி. அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வழியும் கிடைக்கவே மாட்டேங்குது. என்னடா பண்றது? டேய் இவனுக்கு என்னடா பண்றானுங்க? டேய் டேய் என்னடா பண்றீங்க? போக்கிமான் கேம் மச்சான். போக்கிபால் தேடிட்டு இருக்கோம். ஜிபிஎஸ்ல மச்சான். ஏய் ஜிபிஎஸ்டா? டேய் ஆமாடா. அதை வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம்ல அவங்கள. ஆமாடா, அதை வச்சு ஈஸியாக லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடலாம். எஸ்டா. அருண் இந்த தடவை அவனை பிடிச்சலாம்டா. பேக்ல ட்ராக்கர் வச்சிருக்கோம்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதோ அங்கே வரான் பாடுறா, அவன் தானே அது. டேய் இதாண்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இனிமேலாம் பணம் தர முடியாது. அஜி விடு அஜி பார்த்துக்கலாம். டேய் விவரம் கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படா கண்டுபிடிச்சிங்க? ஏண்டா அடுத்தவங்க காசு ஆசைப்படுற நீனே இவ்வளோ யோசிக்கும் போது இன்ஜினியரிங் படிக்க நாங்கள் இவ்வளோ யோசிக்க மாட்டோமா? அடிங்க. யார் அடுத்தவங்க காசு காசுப்பட்டா? காசுக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ண நீங்களா நானாடா? கொலையா? யாரா பண்ணா? இந்தா உன் பக்கத்தில் நல்ல மாதிரி நிற்கிறானே அவன் தான் பண்ணான். அதை நீ பாத்தியா? ஆ ஓ உனக்கு தெரியாதா? ஆதாரம் இருக்கு. அட பாவி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? நான் ஏன் அப்படி பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாருன்னு மொதல் உனக்கு தெரியுமா? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமாடா? ஏன்னா அந்த பொண்ணு இப்படி பண்ணா? உங்க வீட்டில் உங்க அக்காவை தங்கச்சி அந்த இப்படி பண்ணியாடா? அதை கேட்க நீ யாரா? நான் யாரோட அந்த பொண்ணுக்கு பணம் தானே வேணும். நாய உன் பணம் யார்கிட்ட வேணும்? நாய போடா. இதாண்டா அங்கே நடந்தது. இது தெரியாம நீ பேசிட்டு இருக்க. இதுவும் அக்காக்கோ தங்கச்சிக்கோ நடந்தா கம்முன்னு இருப்பியா? இப்ப சொல்லு, இவன் செஞ்சது தப்பா? சொல்றா. ஏண்டா காசு காண்டி பண்ற நீ நல்லவன், நான் காண்டி பண்றேன் நான் கேட்டவனடா? யாரா சொன்ன நான் காசுக்காக போறேன்னு? அந்த காசை நான் என்ன பண்ணேன் தெரியுமா உனக்கு? இந்தியா முழுக்க எத்தனையோ அனாதாசம் இருக்குடா. தவறான பழக்கத்தில் வந்த ஒரு பச்சை மண்ணு அதுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? இன்னும் சில குழந்தைங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த யாருமே கண்டுக்கல. ஏன் அரசாங்கமே கண்டுக்கல. இதனால பாதிக்கப்படுறது யாரா? ஒண்ணுமே தெரியாத அந்த சின்ன பிள்ளைங்கடா. இந்தியா முழுக்க 40,000க்கு மேற்பட்ட அனாதாசிரமம் இருக்குடா. ஒரு ஆசிரமத்துக்கு 100 குழந்தைனாலும் 40 லட்சம் குழந்தைங்க. என்ன பண்றது ஏது பண்றது, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நல்ல பணமோ கெட்ட பணமோ இதுக்கு நான் உதவணும்னு தோணுச்சு, நான் உதவணும்டா. இதாண்டா நான் பண்ணது. இப்ப சொல்றேன் நான் பண்ண தப்பாடா? இதை நீ நானும் யோசிச்சு என்னடா பண்றது?
நம்ம இந்திய அரசியலமைப்போட சட்டத்தை மாற்றி அமைக்கணும்டா. ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டா அவனுக்கு மறுநாளே தூக்குன்னு நம்ம உணர வைக்கணும்டா. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்த நம்மனால, ஒரு ஸ்டூடெண்ட்னால ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு போராட்டம் பண்ண முடியாடா. கண்டிப்பா நம்ம கை ஒன்று சேரணும்டா. நம்ம ஸ்டூடெண்டோட பவரை காட்டியே ஆகணும்டா. ஒரு ஆண் அப்படிங்கிறவன் பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர அவளை பலவந்தப்படுத்தக்கூடாது. தமிழ் பொண்ணு மேலே கை வச்சா என்ன ஆகும் ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம ஒவ்வொருத்தனும் காட்டணும்டா. நிமிர்ந்த நன்னடை, மேற்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகள் இப்படின்னு பாடினாரு பாரதியார். இன்னைக்கு ரோட்ல ஒரு பொண்ணு நிம்மதியா நடந்து போக முடியல. தமிழ்நாட்டுக்காகவும் மதுக்காகவும் போராட நந்தினி கொன்னதையும், ஹாசின்னு ஒரு 7 வயசு பொண்ணை கொன்னதையும் போடாம பாவனாவை கடத்திட்டாங்க போட்ட எச்ச மீடியாக்கு இருக்கிற வரைக்கும் பெண்ணுக்கு என்னைக்குமே சுதந்திரம் கிடைக்காது. இதையெல்லாம் யார் தட்டி கேட்க போறா? நாம தான் தட்டி கேட்கணும். எல்லா பொண்ணுங்களும் நம்ம சொந்தம் நினைக்கணும். பெண்ணுக்கு கண்டிப்பா சுதந்திரம் கிடைக்கணும்.